ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நம்மளுக்கு அக்டோபர் 12 எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம இந்த 80 டேஸ் பேட்டில் வந்து லான்ச் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட 10th டே வந்தாச்சு. ஸோ அவுட் ஆஃப் 8 பார்ட்ஸ் ஒரு பார்ட் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த 10 டேஸ் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்கேஸ் அங்க இங்கன்னு கொஞ்சம் பயத்திலயோ அல்லது வந்து படிக்க முடியாமலோ ஏதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஓகே. இதுக்கப்புறம் இருக்கிற நாட்களையாவது கரெக்டா படிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துங்க. இன்னைக்கு நம்ம பேச போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நிறைய பேர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற ஒரு குழப்பம். எஜுகேஷன் சைக்காலஜி வந்து ரொம்ப புதுசா இருக்கு மேம். சிலபஸ் வேற இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சிலபஸ் உண்மையாவே பெருசா தான் இருக்கு. பட் ரொம்ப நல்லா டிசைன் பண்ண ஒரு சிலபஸ். சோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதை படிக்கலாமா வேண்டாமா? நான் வந்து சிலபஸே நான் அவ்வளவு கரெக்டா படிக்கல, சப்ஜெக்டே நான் அவ்வளவு படிக்கல அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி படிச்சு முடிச்சவங்களுக்கும் புதுசா இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பேச போறோம். நீங்க எஜுகேஷன் சைக்காலஜியோட சிலபஸ் எடுத்து பார்த்திருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல செக்ரிகேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். சைக்காலஜி பார்ட் தனியா இருக்கும், ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் தனியா இருக்கும். ஆக்சுவலா நம்ம பேச்சு வழக்குல எஜுகேஷன் சைக்காலஜின்னு சொல்றோம். பட் ஆக்சுவல் பேப்பரோட பேர் வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி தான். ஓகேங்களா? சோ மெத்தடாலஜி அப்படின்னு வரும்பொழுது அதுல சைக்காலஜி, அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட், அப்ரோச்சஸ், பிலாசபி, சோசியாலஜின்னு எல்லா பார்ட்டுமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகி வரும். சோ அப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்கிற சிலபஸ் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா 4, 5, 6 அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் யூனிட் 2 நம்மளுக்கு சைக்காலஜி பார்ட் கீழே வருது. மற்றது எல்லாமே டைவர்ஸ் ஃபீல்டு. அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், பிலாசபி இருக்கும், மேனேஜ்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த யூனிட்ஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி பிஎட்ல படிச்ச கண்டென்ட் மேபி ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ள நீங்க முடிச்சவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட பிஎட் புக்ஸ்லயே இந்த எல்லா மெட்டீரியலுமே கிடைக்கும். ஆனா நீங்க ஒரு 5 இயர்ஸ் பேக்கோ அல்லது 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக்கோ பிஎட்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இதுக்கான மெட்டீரியல் தனியாவே வந்து கண்டுபிடிச்சு பண்ற மாதிரி தான் இருக்கும். எஸ்பெஷலி யூனிட் நம்பர் 8க்கு, யூனிட் நம்பர் 10க்கு இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க வெளியே தேடி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் யூனிட் நம்பர் 1ல கூட ஸ்கீம்ஸ் சொல்லிட்டு ஒரு தனி பார்ட் இருக்கு. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தனியா ஒரு ஹெட்டிங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்குமே நீங்க கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் டிக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்ப எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கலாமா வேணாமா, ஒர்த்தா இல்லையா ஆஃப் த மார்க்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு டோட்டலா 150 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்க போகுது. அதுல 30 மார்க்ஸ் நம்மளுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி தான். இந்த பார்ட்டை நீங்க விட்டுட்டு படிக்கிறது கண்டிப்பா வந்து ரெக்கமெண்டடே கிடையாது. ஏன்னா அவுட் ஆஃப் 5 பார்ட்ஸ் இப்ப 150 மார்க்ஸ்னா 30 மார்க் இதுல இருக்கு. அப்போ 1ல 5ல வந்து ஒரு பார்ட் வந்து நம்மளுக்கு எஜுகேஷன் சைக்காலஜில இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. சோ இது எப்படின்னா ஒரு 100 மார்க் இருக்கிற எக்ஸாம்ல எனக்கு 20 மார்க் வேண்டாம் அப்படின்னு நீங்களே எழுதி கொடுக்குற மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி படிக்காம இருக்கிறது. சோ நீங்க அட்லீஸ்ட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டுமாவது எஜுகேஷன் சைக்காலஜில படிக்கணும். இப்போ நீங்க வந்து 10 யூனிட்ஸும் அப்படியே முழுக்க படிங்க, அப்படியே மூழ்கி படிங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அங்க என்ன டாபிக் கொடுத்திருக்காங்க அது ரிலேட்டடா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், முக்கியமான பீப்புளோட பேரு, ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸோட நேம், அதோட வருஷம், இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸாவது படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சம்வாட்டாவது உங்களால இந்த மதிப்பெண்கள் வாங்க முடியும். மொத்தமா தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிடாதீங்க. ஆனா இங்கேயும் ஒரு விஷயம் இருக்கு. இன்கேஸ் நீங்க இப்பதான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இப்ப போக்கஸ் பண்ண வேண்டியது எஜுகேஷன் மெத்தடாலஜி மேல கிடையாது, உங்க மெயின் சப்ஜெக்ட் மேலதான். ஏன்னா 110 மார்க் வந்து எஜுகேஷன்ல வந்து நம்மளுக்கு கொடுக்க போறது கிடையாது. 110 மார்க் சப்ஜெக்ட்டுக்கு தான். சோ அப்ப அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம நல்லா படிக்கணும். இதுவே நீங்க ஓரளவுக்கு படிச்சிட்டீங்க, ஒரு 6-7 யூனிட்ஸ் வந்து மெயின் சப்ஜெக்ட்ல முடிச்சுட்டு இப்ப நான் படிக்கலாமா எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க தாராளமா படிக்கலாம். அதே மாதிரி சப்ஜெக்ட் நல்லா படிச்சு முடிச்சவங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் படிச்சு முடிச்சிருக்கீங்க. சோ நீங்க வந்து எஜுகேஷன் சைக்காலஜி மேல போக்கஸ் பண்ணலாம். எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கம்மியான கண்டென்ட் படிச்சாலே நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். பட் உங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், எது இம்பார்ட்டன்ட், எதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது. அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா எஜுகேஷன் சைக்காலஜியோட சிலபஸ் புதுசா இருக்கிறதுனால கண்டென்ட் வந்து தேடி உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வந்து அகாடமில கிளாஸஸ் நடத்துறோன்றதுக்காக நான் இதை சொல்லல. நீங்க வந்து எங்க வேணாலும் ஜாயின் பண்ணலாம் படிக்கிறதுக்கு. பட் நல்ல குவாலிட்டியா இருக்கிற ஒரு பிளேஸா பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டான நோட்ஸா எடுத்து கொடுக்குறாங்களா, நியூ அப்டேட்டட் சிலபஸ் பேஸ்டா கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க படிக்கிறது மேல மட்டும்தான் போக்கஸ் பண்ணுமே ஒழிய நோட்ஸ் தேடி அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. அது கம்ப்ளீட் டைம் வேஸ்ட். சோ என்னோட ரெக்கமெண்டேஷன் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் ஆனா அட்லீஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணி படிங்க. அப்பதான் உங்களால டைம் சேவ் பண்ண முடியும் நோட்ஸ் கலெக்ஷன்ல. ஓகேங்களா? கண்டிப்பா இது எசென்ஷியல் தான். இதை நீங்க இக்னோர் பண்ணிட்டுலாம் படிக்கவே முடியாது. நம்ம வந்து கிளாஸஸ் நடத்துறோம் அப்படின்றதுக்காக நான் சொல்லல. நான் உங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன். 30 மார்க்ஸ் அப்படின்றது சாதாரணம் கிடையாது. ஓரளவுக்காவது படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 15+ மார்க்ஸ் ஆவது வாங்குற அளவுக்கு படிச்சுக்கோங்க. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி மேஜர் படிக்கல ஒழுங்கா அப்படின்னா தயவு செஞ்சு இப்ப எஜுகேஷன் படிக்க வேண்டாம். மேஜர் மேல போக்கஸ் பண்ணிட்டு கடைசி ஒரு 15-20 டேஸ் கூட கொஞ்சம் போக்கஸ் பண்ணி எஜுகேஷன் பாத்துக்கலாம். மேஜர் தான் ஃபர்ஸ்ட் போக்கஸ். அதுக்கு அடுத்து தான் எஜுகேஷன் மெத்தடாலஜி. இதை விட கம்மியான இம்பார்ட்டன்ஸ் தான் ஜிகே கொடுக்கணும். பட் அதுவுமே நல்ல மார்க் வாங்கணும், சூப்பரா படிப்பாங்க அப்படின்றவங்க கண்டிப்பா ஜிகே மேல போக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு மதிப்பெண்ணும் முக்கியம். உங்களுக்கும் உங்களோட பிளேஸ்லயே வேலை வாங்க போற இன்னொருத்தருக்குமே இந்த டிஃபரன்ஸ் அந்த 1 மார்க்கா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இன்கேஸ் இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி சி வரைக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1 மார்க்கோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இல்ல யூஜிடிஆர்பி எக்ஸாம்லயோ இல்ல எஸ்டிடி எக்ஸாம் எந்த எக்ஸாம்லயுமே
எவ்ரி சிங்கிள் மார்க் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நம்மளுக்கு எல்லா பகுதிகள் மேலயும் ஃபோக்கஸ் இருக்கணும். பட் அந்த பகுதியில எவ்வளவு மதிப்பெண்கள் இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். இப்ப நம்ம வந்து மெயின் சப்ஜெக்ட் 110 மார்க்ஸ்ன்றதுனால நல்ல இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கணும். எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு அதை விட கம்மியா, ஜிகேக்கு அதை விட கம்மியா. அல்டிமேட்லி நான் சொல்றது இதுதான். அட்லீஸ்ட் வாட் இஸ் வாட்னாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன? இப்போ ஒரு டாபிக் இருக்கு. டிபேக்னு ஒரு டாபிக் இருக்கு. ஃபாஸ்ட்னு ஒரு டாபிக் இருக்கு. அல்லது ஆர்எம்எஸ்ஏன்னு ஒரு டாபிக் இருக்குன்னா, அப்படின்னா என்னன்னாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் வாட்? அது யாரு குடுத்தாங்க? மேபி அது எந்த வருஷம் வந்தது? அவ்வளவுதான். அட்லீஸ்ட் இது மட்டுமா தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா, உங்களால மார்க்ஸ் வந்து கண்டிப்பா வாங்க முடியும். அண்ட் மெயினா எப்பயுமே நான் சொல்றது தான், தயவு செஞ்சு பயப்படாதீங்க. எஜுகேஷன் சைக்காலஜி சிலபஸ் தான் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கு. இப்ப யூனிட் நம்பர் 10 எல்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து நீங்க செக்ரிகேட் பண்ணி 4 போர்ஷனா பிரிச்சீங்க அப்படின்னா, மொத்தமே 4 ஹெட்டிங் தான் யூனிட் நம்பர் 10ல. ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரிலேட்டடா ஒரு கன்டென்ட் இருக்கும். அது இல்லாம டெக்னாலஜி ரிலேட்டடா ஒண்ணு இருக்கும். அண்ட் பேசிக் ப்ளூம்ஸ் ரிலேட்டடா ஒண்ணு இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ராஸ்ன்னு சொல்லிட்டு மிஸ்லேனியஸ்னு ஒரு டாபிக் போடலாம். இவ்வளவுதான் மொத்தமா அதுல இருக்கிறதே. பார்க்கறதுக்கு தான் பெருசா இருக்கு. பயப்படாதீங்க. படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். நீங்க வந்து எப்பயுமே படிக்கும்பொழுது, நான் பெஸ்ட்டா இருக்கணும், நான் பெஸ்ட்டா வாங்கணும்ன்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு, உங்களால மேக்ஸிமமா எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ, அவ்வளோ எஃபோர்ட்டையும் போட்டு படிங்க. இந்த வருஷம் கண்டிப்பா பிஜிடிஆர்பி ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற உங்க கனவு மெய்ப்படும். ஆல் தி பெஸ்ட்.